இரவு நேர பிரதான செய்தியின் தலைப்பு செய்திகள். பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரியவை சந்தித்தார் கிறிஸ்டலினா ஜோர்ஜியேவா. 5000 ரூபாய் லஞ்சமாக பெற்ற குற்றச்சாட்டில் காதி நீதிபதி கைது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் மனைவிக்கு FCID அழைப்பு. சமநேக்கநாயக்க பிணையில் செல்ல நீதிமன்றம் அனுமதி. சமிந்த குலரத்ன மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் ரிட் மனு தாக்கல். செய்திகளை வாசிப்பவர் ஜெகதீஸ்வரன் மனிஷா. பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய மற்றும் சர்வதேச நாணய நிதியத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் கிறிஸ்டலினா ஜோர்ஜியேவா ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பு நேற்று கொழும்பில் உள்ள அலரி மாளிகையில் நடைபெற்றது. இதன்போது இலங்கையின் தற்போதைய பொருளாதார ஸ்திரத்தன்மை மற்றும் அதற்காக அரசாங்கம் காட்டி வரும் அர்ப்பணிப்பு குறித்து சர்வதேச நாணய நிதியத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் கிறிஸ்டலினா ஜோர்ஜியேவா தனது பாராட்டுக்களை தெரிவித்துள்ளார். ஓட்டமாவடி பிரதேசத்தை சேர்ந்த நபர் ஒருவரினால் முன்வைக்கப்பட்ட முறைப்பாட்டின் அடிப்படையில் பொலன்னறுவை பதில்காது நீதிபதி ஒருவர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். 5000 ரூபாய் லஞ்சமாக பெற்றுக்கொண்ட குற்றச்சாட்டின் பேரில் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்யும் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இச்சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்யும் ஆணைக்குழு மேற்கொண்டு வருகின்றது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தொடர்பாக முன்னெடுக்கப்பட்டு வரும் விசாரணைக்கு அமைவாக வாக்குமூலம் ஒன்றை பதிவு செய்வதற்காக அவரது மனைவி மைத்திரி விக்ரமசிங்க அவர்களுக்கு இம்மாதம் 20ஆம் தேதி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் நிதி குற்றப்புலனாய்வு பிரிவில் முன்னிலையாகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் இன்று கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் செயலாளர் சமநேக்கநாயக்கவை பிணையில் செல்ல கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் இன்று அனுமதி வழங்கியுள்ளது. அவர் இன்றைய தினம் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய 20 மில்லியன் ரூபாய் பெறுமதியான தலா 2 சரீர பிணைகளில் செல்வதற்கு நீதவான் அனுமதி அளித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதியின் தனிப்பட்ட வெளிநாட்டு விஜயம் ஒன்றிற்காக நிதி அனுமதி வழங்கிய குற்றத்திற்கு உடந்தையாக இருந்ததாக சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டின் பேரில் சமநேக்கநாயக்க விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. பாராளுமன்றத்தின் முன்னாள் பிரதி பொதுச் செயலாளர் சமிந்த குலரத்ன தன்னை கடமையிலிருந்து இடைநிறுத்துவதற்கு முறையான விசாரணை எதுவுமின்றி எடுக்கப்பட்ட தீர்மானத்தை ரத்து செய்ய கோரி மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் ரிட் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். இந்த மனுவின் பிரதிவாதிகளாக சபாநாயகர், பாராளுமன்றத்தின் பொதுச் செயலாளர், எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச மற்றும் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க உட்பட 14 பேர் பெயரிடப்பட்டுள்ளனர். சமிந்த குலரத்ன கடந்த 2023 செப்டம்பர் 15 முதல் இந்த பதவியில் கடமையாற்றி வந்தமை குறிப்பிடத்தக்கது. உறுதிப்படுத்தப்பட்ட உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆயுள் மீடியாவை ஃபாலோ செய்யுங்கள்.